ஹாய் ஹாச், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்தாலே ஒரே ட்ரபிள்ப்பா. அதனால தான் எனக்குன்னு ஒரு வீடு இருந்துன்னு வச்சுக்கேன், என் உலகமே தனிங்க. எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அப்புறம் என் வேலை ஒன்று தான் இருப்பேன். இந்த ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல. அக்கா தம்பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, எனக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப என்னால் தாங்க முடியல. சரி, என்ன ரொம்ப நேரமாக இப்படியே நிற்கிறீங்களே? ஒரு டிசைன் மட்டும் தெரியுது. காற்று தான் வருது. ஏய், என்னது இது? செம்மையாக இருக்கு. சரி, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்கிறது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, முதலை விசிலில் ஊதினாய். இப்போ ஒன்றும் வர மாட்டேங்குது. விசில் ஊதினியே, அது யாரது? அதுவா, என் வாயில். அப்புறம் நீதானா? நான் தான் அந்த பையன். நான் தான் அந்த கடவுள். நான் தான் அந்த பெண்மணி. கடவுள் என்ன அதுக்கு தானே அமைச்சிருக்காரு. எனக்கு இந்த சரி, அந்த கதையை அப்போட விடு. இது என்னது? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோணும். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது? டேஷ் மீன்ஸ் fill in the blanks. அந்த டேஷ் இருக்கும்ல அதில். ஓகே, எனக்கு என்ன தோன்கிறதோ நான் உங்களுக்கு விடை பெறுகிறேன். ஓகேவா? ஹார்ட் தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த ஹார்ட்டே என்கிட்ட வந்ததுனால ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன ஹார்ட்டே உங்ககிட்ட? எங்கள் மாஸ்டர்ஸ் தான். ஓகே, இதில் என்ன கண்டுபிடிச்ச? இது என்ன, எதில் தெரிஞ்சிருக்க? இதுவா, காதில் வைக்கிற பஞ்சு. ஆக்சுவலாக நம்ம பஞ்சுலாம் இருக்குல்ல, அதில் இப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாட்டும் நான் பாடுவேன். ஃபஸ்ட்டு வரிகளை சொல்லிடுவேன். பன் பின்னாடி ஃபன் போது, ஃபன் பின்னாடி பட்ஸ் போது, பட்ஸ் பின்னாடி பன் போது, பன் பின்னாடி பட்ஸ் போது. இது என்ன பண்ணுறது தெரியலையே, புரியலையே. வெடி சத்தம் கேட்கிறது. அது எங்கேன்னு நினைக்கின் இப்போது ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வாய் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. ஏன் என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஒன்று தூங்கணும், இல்லைன்னா இப்போ தான் சாப்பிட்டேன். பாதாமும் பருப்பும் கருப்பு திராட்சையும் சுகரும். மேபி அதுக்கு ரெஸ்ட் வேணுமோ? நான் குடிநீர் குடிக்கவில்லை, அதுவாக கூட இருக்கலாம். அழகாக இருக்குல்ல? எனக்கு ஹார்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த டிசைன்ஸு மைண்டில் தோன்றதெல்லாம் வரையணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? ஹார்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு நிமிஷமும் எனக்கு இப்படி தாங்க. அதனால தான் தனியாகவே பேசிகிட்டு இருப்பேன் சைலண்ட்டாக. பார்க்குறவங்க என்ன லூஸுன்னுவாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லணுன்னா உங்களுக்கு என்னோடய கதையே என்னோடய ஸ்டோரி, உண்மையான கதையே நானே மியூசிக்கு
என் ஹார்ட்டை யார் கூல் பண்ணாங்க, என் ஹார்ட்டை யார் ஹாட் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் கொஞ்சம் காசும் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க, எனக்குன்னு ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என் பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு, சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா உட்காந்தோமா என் மாஸ்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணாமான்னு இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நான் என்னை இங்கே இருக்கவே விட மாட்டேங்கிறான். எந்நேரம் ஏதாவது ஒரு சத்தத்தை போட்டு அப்பா மண்டையை போட்டு உடைக்கிறா. அப்போ நான் எங்கே போகணும்? ஹார்ட் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் போக வேண்டும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண வேண்டும். லா 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 சென்று வருகிறேன். லா 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 லா. இங்கே பாருங்கள், இதில் ஒரு டிசைன். நீங்கள் ஹாஃப் மூன் தானே பார்த்துருக்கீங்க, ஃபுல் மூனை பார்த்தது இல்லைல்ல? பார்ப்பீர்கள். நான் தியானத்துக்குள்ளே இருக்கிறேன், அப்போ ஒன்று ஒன்றாக நீங்கள் பார்ப்பீங்கள். எல்லோரும் இறந்து போனதுக்கப்புறம் புகழ்கிறது, அதுக்கப்புறம் எதுக்கு அது பண்ணாதீங்க அப்படி நான் சொல்லலை. எனக்கும் அப்படி நடந்துடக்கூடாதுன்ட்டு நான் எனக்கு தெரில ஏன் இப்படி இருக்குன்னு. இந்த ஃபேமிலியில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும். ரெண்டாவது இந்த ஃப்ளாட்லேருந்து விடுதலை கிடைச்சாலே போதும். நான் ஓடுறதுக்காக தான், ஏன்னா இது இயர் எண்டு இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம் சத்தமே இல்லை, ஆனால் இப்போது செஸ் காயின் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படக்கூடாது, என் மாமனார் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க, ஆனால் வந்து எனக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்க. எதுக்காக நான் இங்கே இருக்கணும் சொல்லுங்கள், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். என் பிரபஞ்சத்துக்கு நான் போகிறேனே, நீங்களே வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டை வச்சுக்கோங்க. யார் வேணான்னு சொன்னால்? எனக்கு வேண்டாம் இந்த வீடு. நான் யாரோட பொருளும் எடுக்க மாட்டேங்க, சீரியஸாக நைஸாக வந்து பிடுங்கவும் மாட்டேன். ஆனால் இங்கே எனக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நைஸாக அப்படியே பாசமாக வந்து பேசிட்டு நைஸாக வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எனக்கு இங்கே சேஃபே இல்லை. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது என்னோடய வீட்டில் சேர்த்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது இல்லை என் வீடு. நான் என் வீடு தான் நினச்சிட்டு இருந்தேன், இது இல்லை. எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்க இந்த ஃப்ளாட் ஆளுங்களும் இந்த வீட்டு ஆளுங்களும். கேட்டால் நாங்கள் அப்படி பண்ணவே இல்லைங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்கங்க, அப்படியாங்க அப்படின்வாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் வச்சு நான் கண்டுபிடிப்பேங்க, ஸ்மெல் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டிய பொண்ணு கிடையாது. என்னோடய பிரபஞ்சம் இந்த இடம் கிடையாது. இல்லைன்னா எனக்கு நல்லா இருக்கிற என்னோடய மூளையை வந்து நொல்லையாக்கி விட்டுருவாங்க. எனக்கு வார்த்தைகள்லாம் எப்படி பேசணும்னு தெரியாது. கலைத்துறையிலேருந்து இருக்கிறதுனால கலகலையாக வரும். நான் என்ன